என் பேர் ஷர்மிளா. நான் இங்க தான் யூஜி படிச்சேன். அப்புறம் பிஜி இங்க தான் படிச்சேன். ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட நேம் வந்து சௌரிராஜன். நான் படித்தது வந்து பிகாம் அண்ட் எம்காம் ரெண்டுமே நான் இந்த காலேஜில் தான். 2008 டு 2013 பேட்ச்சு. ஸோ இப்போ இந்த அலுமினி மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெகா அலுமினி மீட்டிங். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எல்லாமே சின்ன சின்ன மீட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இது மெகா அலுமினி மீட்டிங் வேறு லெவலில் காலேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய மெம்பர்ஸ், இவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எனவே தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் அவர் ஸ்டாஃப். எல்லா ஸ்டாஃபையும் நாங்கள் இங்கே மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப ஹாப்பினஸாகவும் இருக்குது. தேங்க்யூ டு ஆல். என்னோட நேம் வந்து ஸ்ரீஜா. 2012 இந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். 2012 to 15 பிகாம் சிஏ, 15 to 17 எம்காம் சிஏ. இந்த காலேஜில் 5 வருஷம் படித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட லைஃப்பில் மறக்க முடியாததுன்னா நான் எம்காமில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாமில் வந்து ரொம்ப பயந்து பயந்து படித்தது தருணம் தான் பிகாம் சிஏ. எம்காம் சிஏல தான் இன்ன வரைக்கும் நான் எம்காம் சிஏ நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு மறக்க முடியாது. இந்த காலேஜ் என்னைக்கு என்னால் மறக்க முடியாது. ஹாய், என்னோட பேர் வந்து எம் சங்கரேஸ்வரி. நான் வந்து 5 இயர்ஸாக இங்கே தான் படித்தேன். பிகாம் சிஏ அண்ட் எம்காம் சிஏ இங்கே தான் படித்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்டாஃப்மே எங்களோட நேமை வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாதி பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்தது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எங்கள் பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. 2012 to 14 எம்காம் சிஏ இந்த காலேஜில் படித்தேன். நான் படிக்கும்போது இருந்த ஃபெசிலிட்டிஸை விட இப்போ அதிகமாக இருக்குது. எங்கள் டீச்சர்ஸு எல்லாரையுமே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஹலோ, ஐ எம் அகஸ்டின் சந்தோஷ். 2005 to 2008 பேட்ச் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட். யூஜி பிஜி இங்கே தான் படித்தேன் நான். வி ஆர் வெரி ஹாப்பி டு சி அவர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பேசு. என் பேர் ராஜபெருமாள். ஆனால் நாங்கள் வந்து இவரை எஸ்ஜே சூர்யான்னு தான் சொல்லுவோம். எங்கள் டீம் எஸ்ஜே சூர்யா. அவர் வேற லெவல் பண்ணுவார். ரீசெண்டாக கூட படம் வந்திருக்கு, மார்க் ஆண்டனி, அந்த மாதிரி பண்ணுவார் இவர். இவங்க ராமலட்சுமி எங்களோட ஒரே ஒரு அக்கா. அது லேடிஸ் பண்றது பிடிக்காத இங்கே என்ன கொண்டு இருக்காரு. இவர் டிசிப்ளின்டு கேங்ஸ்டர் அப்படிதான் இருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு உள்ள வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு. காலேஜுக்கு நாங்கள் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் இங்கே எங்களை கூப்பிட்டு வந்ததுக்காக. தேங்க்ஸ். தேங்க்யூ காலேஸ்வரி காலேஜ். ஹாய், என்னோட நேம் வந்து ஆர்த்தி. என்னோட டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி ஐடி. 2008 to 2011 பேட்ச். ஆக்சுவலாக என்னோட காலேஜ் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் லைஃப்பில் நிறைய கற்றுக்கிட்டதும் இங்கே தான். இப்போ என் லைஃப்பில் மோல்ட் ஆனதுமே எனக்கு இங்கே தான். ஸோ அலுமினி வச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தது. நான் காலேஜ் கிட்ட கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆகுது, திரும்ப அலுமினி வைங்க, கண்டிப்பாக வைங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எக்ஸைட்டட் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு எஸ்கேசி. ஐ எம் ப்ரவுட் டு பி எஸ்கேசி ஸ்டூடெண்ட். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மாரி கணேஷ். 2015 to 17 எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. நான் யூஜி படித்ததெல்லாம் வந்து வெளி காலேஜில் தான் ஹாஸ்டலில் இருந்து படித்தேன். ஸோ பிஜி இங்கே சீட் லேட்டாக தான் கிடச்சிச்சு. லேட்டாக கிடைக்கவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு எல்லாமே. ஃபஸ்ட்டு வரவே பயமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, பாய்ஸ்னால் இந்த சைட், கேர்ள்ஸ்னால் அந்த சைட். ஸோ அது இருந்தது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப பயத்தை தான் உண்டு பண்ணுச்சு, எப்படி இங்கே சர்வை பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஒரு சில வருஷங்கள் கழித்து இப்போ வந்து அலுமினி அசோசியேஷன்னு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. ஸோ எல்லா அலுமினியும் திரும்ப வரணும் அப்படின்னு. படிக்கும்போதே அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க. திரும்ப மறுபடியும் ரூல்ஸ் அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸாம்பிள் இன்னைக்கு அலுமினி மீட்டிங். நேற்று வந்து குரூப்பில் என்ன போட்டாங்கன்னா, ட்ரெஸ் கோடு வந்து கரெக்டாக ஃபார்மல் ஷூட் போட்டுவாங்க அப்படின்னு. ஸோ அது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னமும் மெயின்டைன் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும்ல, இதுதான் நம்ம பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ இந்த காலேஜ் வந்து அவ்வளோ சேஃபானதுன்னா என்னது, பிள்ளைங்களை தைரியமாக இங்கே படிக்க வைக்கலாம். பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான். இப்போ பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த காலேஜில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் மேலே மேலே வளர்கிறதுக்கு வாழ்த்துக்களும் சந்தோஷங்களும் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அலுமினி 2001லேருந்து 2015 வரைக்கும் இருக்கிற அலுமினிஸ்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ ஏஜ்டாக ஒரு சிலர் வந்திருக்காங்க, ஒரு சிலர் எங்கே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட அனுபவங்கள்லாம் புதுவிதமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி வந்தது. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட நேம் வந்து ராஜலக்ஷ்மி. நான் 2011 to 14 பேட்ச், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக தான் எனக்கு கான்டாக்ட் நம்பர் கிடச்சிச்சு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு.
ஸோ இங்கே அலுமினி மீட்டிங் சடனாக ஃபிக்ஸ் பண்ணனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் செட்டிலேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்வதி ரொம்ப 10 வருஷம் கழிச்சு பார்த்தனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ. என்னோட பேர் பார்வதி. எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் 4 இயர்ஸில் காலேஜ் லைஃப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் இந்த இயர் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். இது என்னோட பொண்ணு யாழினி. நாங்கள் 2011 to 14 செட். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் இந்த காளீஸ்வரி கல்லூரியில் முதலாம் ஆண்டு தமிழ் படித்த மாணவர்கள் தான் நாங்கள் இங்கே எல்லாருமே இருக்கோம். என்னுடைய தோழர் மாரிமுத்து, என்னுடைய தோழர் ஸ்டாலின், என்னுடைய தோழி கோமதி அழகு, என்னுடைய தோழி முருகேஸ்வரி, எல்லாரும் முதல்ல எல்லாம் வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து இந்த கல்லூரியில் படிக்கும்போது எல்லாமே வந்து ஒரே போல தான் இருப்போம். அப்போ வந்து மாணவ மாணவியர் வேறுபாடு இருந்தாலுமே கூட நாங்கள் இருவருமே ஒரே போல தான் செயல்படுவோம். அதிலும் குறிப்பாக அந்த என்ன சொல்லுவாங்க, மாணவியர் என்ற தன்மையிலே மாணவர்களும் வேறுபாடாக தான் இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வேற்றுமையிலும் கூட நாங்கள் என்ன செஞ்சுருப்போம், ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டதுன்னு சொல்லி சொன்னதுனால தான் இந்த எங்கள் முதல் இளங்கலை தமிழ் மாணவர்களை இந்த கல்லூரியே மறக்காது என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு ஒன்று. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஸ்டாலின். இப்போ நான் ஜேபி கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக இருக்கிறேன். நாங்கள் தான் நமது காளீஸ்வரி ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தான் முதல் தமிழ் செட்டில் நாங்கள் தான் முதல் பேஜ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் பேஜில் இருக்கக்கூடிய சக நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சார் வந்து பள்ளியில் ஆசிரியர் சுரேஷ் என்பவர் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாரு. நான் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக இருக்கேன். இதே காலேஜில் படித்து இங்கே இருந்து இங்கே பேராசிரியராக இருக்கக்கூடிய கோமதி அழகு அவங்களாம் பெருமையாக இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் டீச்சிங் லைனில் இல்லாட்டாலும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கிறாங்க. டீச்சர் தானா? சரி, சென்னையில் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ ஒரு 5 பேர் தான் இருக்கிறோம். 5 பேருமே பார்த்தீங்கன்னா மாரிமுத்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் அங்கே உள்ள ஒர்க் பண்ணுறாரு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே டீச்சிங் லைனில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தருணம், ஏன்னா எல்லாருமே வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய தருணம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்திக்கிறதுக்கு. அந்த மகிழ்ச்சிக்கு நாங்கள் இந்த காளீஸ்வரி ஃபேமிலிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கல்லூரியில் இங்கே நாங்கள் 2002 2005 நாங்கள் இங்கே வந்து முதலாம் ஆண்டு தமிழ் படிக்க வரும்போதில் ஒருத்தர் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எல்லாரும் கிராமத்து மாணவர்கள். இந்த கிராமத்து மாணவர்களில் முதல் தலைமுறையாக நாங்கள் வந்து இங்கே படிக்க வந்திருந்தோம். அப்படி படிக்க வந்திருந்த எங்களுக்கு வந்து கல்வினா என்ன, அடுத்து எங்களுக்குன்னு ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தை வந்து எப்படி நாங்கள் வந்து நோக்கி பயணிக்கணும், அப்புறம் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு எங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சவங்க எங்களுடைய பேராசிரியர்கள். ஆனால் உண்மையிலேயே நண்பர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி எங்களோட பேராசிரியர்களை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த கல்லூரியிலேயே வந்து படித்து இங்கேயே பிஏ படித்தேன், எம்ஏ படித்தேன். அப்போது எம்ஃபில் வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் படித்தேன். அந்த ஒரு வருஷம்தான் நான் வந்து கல்லூரியை பிரிஞ்சு இருந்திருக்கேன். அடுத்து ஃபுல்லாக வந்து நான் இங்கே வந்து பேராசிரியராக இங்கே பணியில் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. இவங்க நண்பர்கள் எல்லாரையுமே வந்து இங்கே நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நான் வர வச்சு இவங்களை நான் மீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு இந்த நிகழ்வு வந்து எனக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணமாக இருக்குது. தருணமான மட்டும் இல்லை, முக்கியமான நாளும் கூட. இந்த நாள் வந்து எனக்கு உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள். இந்த நாளில் எங்களோட பேராசிரியர்களும் எங்கள் கூட இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரொம்ப மகிழ்வோம். அவங்கெல்லாம் யாருன்னா அவங்கள சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். சோமசுந்தரம் சாரு, அப்புறம் ஜெயஸ்ரீ மேடம், கவிதா மேடம், காயத்ரி மேடம், மணி சாரு, பாலகிருஷ்ணன் சாரு, சிவபாலன் சாரு, பெரியவர் சாரு, அம்பிகா மேடம், குருஞான அம்பிகா மேடம், இப்படி மன்னிக்கணும், அந்த ஒரு உணர்ச்சி பெருக்குனால எனக்கு எல்லா ஆசிரியர்கள் பேரும் சொல்ல வரும்ல எனக்கு. அதனால வந்து விடுபட்ட பேராசிரியர்கள்லாம் மன்னிச்சுக்கோங்க. எல்லா பேராசிரியர்கள், இன்னும் சொல்ல போனால் நான் படித்தேன் பிஜி இங்கே படித்தப்போ எனக்கு கிளாஸ் எடுத்த பேராசிரியர்கள்லாம் வந்து இவங்க பார்த்ததே கிடையாது, நண்பர்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ அவங்களையும் சேர்த்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். அதனால் அடுத்த தடவை இது மாதிரி மீட்டிங் நடக்கும்போது, அடுத்த ஆண்டு நடக்கும்போது எங்களோட பேராசிரியர்களை எல்லாம் வர வச்சு இந்த மீட்டிங்கை நடத்தணும் அப்படின்னு நான் இந்த தருணத்தில் ஃபீல் பண்ணுறேன். அதனால் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக எங்களோட பேராசிரியர்களோடு நாங்கள் மறுபடியும் சந்திப்போம். இப்போ வந்து சில சூழ்நிலை காரணமாக, குடும்ப சூழல் காரணமாக நண்பர்கள் நிறைய பேர் வர முடியல. ஆனால் அடுத்த ஆண்டு இந்த நிகழ்வை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க, எல்லாரையும் நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் வந்து முருகேஸ்வரி. நான் இங்கே பிஏ மட்டும்தான் படித்தேன்.
ஆனால் இந்த கல்லூரி நினைவுகள் வந்து 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இந்த இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரியல. அதற்கு வந்து ஒருங்கிணைப்பு செஞ்ச அனைத்து ஆசிரியர் உள்ளங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் இப்படி சந்திப்போம் அப்படின்ற என்னால் நம்பவே முடியல. ஏன்னா 20 ஆண்டுகள் நான் சென்னையில் போய் வாழ்ந்த வாழ்க்கையில் மீண்டும் இந்த ஒரு கல்லூரி நினைவுகள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பவே இல்லை. இது கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்ம கல்லூரி நிர்வாகத்துக்கும் வந்து மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியில் படித்ததில் எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குது. அதனால் நான் வந்து சென்னையில் வந்துட்டு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துட்டு ஜெய்கோபால் கரோடியா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி என்ற பள்ளியில் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை பெரும் மதிப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விஓசி என்ற மெட்ரிகுலேஷன் பள்ளியிலையும் பணியாற்றியிருக்கிறேன். இது போன்ற பல அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த கல்லூரி வாழ்க்கை அப்படின்றத நினைவு கூறும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தருணத்தில் எங்கள் செயலர் சாரை நாங்கள் கண்டிப்பான முறையில் சொல்லி ஆகணும். ஏன்னா நாங்கள் பிஏ படிக்க இங்கே சேர்ந்த புதுசில் வந்து எங்களுக்கு கல்லூரி வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது. முதல்ல காலேஜ்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருக்கணுங்கிறத எங்களுக்கு வந்து கொடுத்து அதை வந்து கல்லூரி கட்டடம் மட்டும் எங்களுக்கு கொடுக்கல. அவர் கல்லூரி கட்டடங்களோடு சேர்ந்து எங்களுக்கு கல்வியவும் கொடுத்து கல்வியோடு சிறந்த பேராசிரியர்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை இன்னைக்கு வந்து ஆசிரியர்களாக ஆக்கியிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் அதில் முதன்மையான பங்கு எங்கள் செயலர் சாருக்கு தான். அதனால் இந்த தருணத்தில் எங்கள் அப்பா செல்வராஜன் சார் அவர்களுக்கு நான் வந்து மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கேன் நான். அது மட்டும் இல்லாமல் கல்லூரியோட தமிழ் துறையோட முதல் செட்டு மாணவர்கள் நாங்கள் அப்படிங்கிறனால நான் இங்கேயே ரொம்ப வருஷம் இருக்கிறேன். அப்படிங்கிறனால நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, நீ பிறந்ததுலேருந்தே இங்கே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பிறந்த வீடு இது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஆமாம். அதனால் வந்து நான் வந்து இந்த தருணத்தில் கல்லூரியோட எல்லா வகையான வளர்ச்சியவும் அது வந்து கல்லூரியில் பில்டிங் வளர்ச்சியாக இருக்கட்டும், கட்டட அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை உள்கட்டட அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை உள் தர மதிப்பீடாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படிங்கிறனால இன்னைக்கு இப்படி ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு 23 வருஷம் கழிச்சு இன்னைக்கு செயலர் சார் வந்து நாங்கள்லாம் சந்திக்கிறதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதில் பெருமளவில் வந்து அவர் பொருள் முதலீடு செஞ்சு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறனால அவருக்கு நாங்கள் எல்லாருமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். இதே மாதிரியே சிறப்பாக எங்களுக்கு இன்னும் அவர் நிறைய அவர் செய்வாருங்கிற நம்பிக்கையிலேயே நாங்கள் வந்து இன்னும் எங்கள் பிள்ளைங்க கூட இங்கே தான் படிக்க வருவோம் அப்படின்னு ஆர்வமாக சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நாங்களும் வளர்ந்துருக்கோம், எங்கள் பிள்ளைங்களும் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தருணத்தில் அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி. என் பேர் எம் சதீஷ்குமார். நான் இப்போது ஒரு ரீட்டைல் ஸ்டோரில் ஹச்ஆர் மேனேஜராக இருக்கேன். நான் இந்த காலேஜில் யூஜி அண்ட் பிஜி இங்கே தான் முடித்தேன். 17 பாஸ்ட் அவுட்டு. அண்டு இந்த காலேஜில் என்னோட பசுமை நினைவுகள் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சு அப்படின்னா இந்த காலேஜ் இதுதான். என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கம்ப்ளீட்டாக இதுதான். ஏன்னா 12th வரைக்குமே ரொம்ப 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 லோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. என்னோடய மார்க்கெலாம் வெளியில் கூட சொல்ல முடியாது, இது கூட இது பண்ண மாட்டாங்க. பட் இந்த காலேஜில் தான் எனக்கு ஒரு அதுவுமே சேர்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே சேர்ந்தேன். பிபிஏ படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடுத்து 1 இயர் பிரேக் அப்புறம் எம்பிஏ இதே காலேஜில் என்னோடய ப்ரொஃபஸர்ஸோட கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் இந்த காலேஜில் எனக்கு சீட்டுமே கிடச்சது. அது எனக்கு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸாக இருந்தது. ஏன்னா படிப்புன்றது நம்ம புக்கை இது பண்ணுறதை தாண்டி ப்ராக்டிக்கலாக என்ன விஷயங்கள் இது பண்ணுறோன்றது அதை எனக்கு சொல்லி தந்த ப்ரொஃபஸர்ஸும் இருக்கட்டும், அந்த கைட் பண்ண விதம் வந்து என்னை லைஃப்பில் பெரிய ஒரு லேர்னிங்காகவும் பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இருக்குது. இப்போ நான் இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு மெயினான ரீசன் இந்த இன்ஸ்டிடியூஷன். சும்மா ஒரு பேருக்காக சொல்ல, இந்த இன்ஸ்டிடியூஷனை இந்த அலுமினி மீட்டு இன்ஸ்டிடியூஷனை பற்றி பேசணுன்றதுக்காக பேசலை. உண்மையிலேயே நான் உணர்ந்து சொல்கிறேன் இந்த விஷயங்களை. ஏன்னா அந்த அனுபவமும் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸோட கைடன்ஸ் தான். என்னோட காலேஜ் டேஸில் அன்ஃபர்கட்டபிள் மொமெண்ட்னா அண்டு என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காரணமாக இருந்த ஒரு நிகழ்வு அப்படின்னா, இங்கே ஒரு இன்டர் காலேஜேட் ப்ரோக்ராம் மாதிரி இது பண்ணியிருந்தோம். அதாவது ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் மாதிரி காலேஜில் இது பண்ணியிருந்தோம். அதில் வந்து காம்படிஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அந்த காம்படிஷனில் ஓவராலாக என்னோட ஃபுல் எஃபோர்ட்டும் இது பண்ணியிருந்தேன். அதில் அதிக ப்ரைஸ் வாங்கினது, அதிகமான காம்படிஷனில் வின் பண்ணது நான் தான். என்னோட பேட்ச்லேயும் சரி, என்னோட என்டையர் இதுலேயுமே எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில். அந்த மோட்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுத்து. அது வந்து கேம்ஸ்லன்னு மட்டும் இல்லை, என்னோட இந்த ஸ்டேஜில் முன்னாடி நின்று பேசுகிற கூட அவ்வளோக்கு யோசிப்பேன். அவ்வளோக்கு எனக்கு அந்த கம்யூனிகேஷன் எதுவுமே ப்ராப்பராக இருக்காது. பட் அந்த ஒரு கேமு, அந்த ஒரு இது, அந்த ஜெயிக்கணுன்ற அந்த ஸ்பிரிட்டை கொடுத்தது அந்த ஒரு நிகழ்வு லைஃப்பில் இது வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. முதல் வெற்றி அப்படின்றது நான் இங்கே எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஒரு நிகழ்வில் தான் பார்த்தேன்.
அதுதான் என்னோட மறக்க முடியாத நினைவுகள். இந்த எஸ்கேசி என்னோட லைஃப்பில் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, எனக்கு எப்படி ப்ராக்டிக்கலாக லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன இது பண்ணுச்சுன்னா, நான் காலேஜ் டேஸில் அது வரைக்கும் ஒர்க்கு இந்த மாதிரி எதுவுமே போனது கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இதுக்காக அனுப்பும்போது தான் என்னோட படிப்பும் அது ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையுமே என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த விஷயம் வந்து நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒர்க் லைஃப்பில் போய் உட்காரும்போது நான் அதான் சொல்கிறேன்ல, ஒரு ஃப்ரெஷர்ன்ற ஃபீலே இல்லை எனக்கு. ஏன்னா காலேஜ் முடிஞ்ச அடுத்த நாளே நான் வேலையில் போய் சேர்ந்துட்டேன். அது ஒரு 6 months முன்னாடியே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. எக்ஸாம் முடித்த அடுத்த நாள் நான் போய் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ண உடனே அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன் எப்படின்னா கன்சல்டிங் கம்பெனி, ஹெச்ஆர் கன்சல்டிங் கம்பெனி. அங்கே வந்து மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா கன்சல்டன்ட்ன்றப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஆல்ரெடி பல வருஷமாக பிஸ்னஸ் இல்லை இருக்கிறவங்களுக்கு ஒரு அறிவுரையோ ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரியான ஒரு பொசிஷனு. அந்த பொசிஷனுக்கு நான் தகுதியானவன்னு என்னை ரெக்ரூட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்தது இந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றது. ஹாய், திஸ் இஸ் விமல். நான் 2009 to 12 பிபிஏ பேட்ச். இன்றைக்கி எஸ்கிசி வந்து அலுமினி மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பி டு மீட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் டுடே. இந்த காலேஜில் வந்து ஒரு பாய் டு மேன் ட்ரான்சிஷன் மாதிரி என்னை ரெடி பண்ணது இந்த காலேஜ் தான். ஆல் த காம்படிஷன்ஸ், ஆல் த ஆக்டிவிட்டீஸ், ஆல் த ஃபன் வி ஹேட், இட்ஸ் வெரி குட் அண்ட் இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக். இன்றைக்கி வந்து எல்லோரும் மீட் பண்ணது இட்ஸ் வெரி ஃபன் அண்ட் எமோஷ்னல் டூ. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்த இடம். ஸோ ஒரு ரீவிசிட் பண்ண வந்து very happy and emotional. So hi, my name is Ajay and I'm from 2009 to 12 BBA batch. So in the college irukun kuda theriyadhu, as I said, like my dad put me over here. It was a role change, a cultural change, ellame different irundhuchu, but I got used to it. A lovely atmosphere to be here, and I learned a lot over here. Nariya kathukittom, nariya padichom, nariya experience nala. It is definitely strict. That will make you to enhance your skills as well, or line ku neenga povinga, that discipline which comes in. Discipline is whatever is important, right? Anything you do in your life, you'll never be successful until you're disciplined. So that I learned from here, and pretty much going on, and I'm happy to be here, and thanks for this opportunity as well. Thank you. I am Alayaraja. நான் வந்து 2009 to 12th பேட்ச். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ நான் வந்துட்டு ஆதித்யா பிர்லா குரூப்பில் வந்து ஏரியா கட்டாக இருக்கேன். உண்மையிலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஒரு செம்ம மூமெண்ட். இது வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஆக்சுவலி நல்லா இருந்தது எனக்கு இப்போ வரைக்கும். நான் லைஃப்பில் என்னுடைய ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். ஆக்சுவலி நான் வந்துட்டு ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான்லாம் அட்டெம்ப்ட் தான் அடித்து பாஸ் பண்ணேன். பட் ஆனால் ஓரளவுக்கு நல்ல டீச்சிங் எனக்கு. ஆக்சுவலி நான் என்னுடைய முருகேஸ்வரி மேம்லாம் என்னை வந்து கழுவி ஊற்றுவாங்க, நீ எப்படி பாஸ் ஆகன்னு. பட் அவங்களுடைய கைடன்ஸ் தான் ஓரளவுக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. உண்மையிலே இப்போ நான் லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டிலாக இருக்கிறேன்னா அந்த காலேஜ் எனக்கு பெரிய பாட்டாக தான் இருந்தது. ஓகே. பேர் வந்து ஜானகி. நான் வந்து காளீஸ்வரி காலேஜில் 2009 to 2012 வரைக்கும் படித்தேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து விவோவோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் பில்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் படிக்கும்போது வந்து காலேஜில் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வந்து நமக்கு எவ்வளோ நல்லதுன்றது அது முடித்த பிறகு தான் அதோடதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதாவது படிக்க முடியாத பிள்ளைகளுக்குமே நான் படிக்கும் போதுமே நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேக்வேர்ட்ஸ் இருக்கவங்களுக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து ஹெல்ப் வாங்கியும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. மற்றபடி வெளியே அசோசியேஷன்லேருந்தும் வாங்கி ஹெல்ப்புக்கு நிறையா கொடுப்பாங்க. லைப்ரரி வசதியெல்லாம் அப்போவே ரொம்ப பெரிய லெவலில் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நான் பார்க்கும்போது தெரியுது லைப்ரரியில் இன்னும் 2வது கட்டத்துக்கு பெரிய கட்டத்துக்குலாம் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் நான் இன்னைக்கு வரணும் முடியுமா என்னன்றதை ரொம்ப யோசித்தேன். பட்டு இங்கே வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவ்வளோ பெரிய மீட்டிங்கில் இவ்வளோ பேர் வருவாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 years கழிச்சு இன்றைக்கி வந்திருக்கேன். அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். எனக்கு நிறைய பேரை பார்த்ததுல என்னோட பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரையும் மீட் பண்ண முடியலைனாலும் பட் எனக்கு நிறைய பேர் கிடச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தம்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் நிறையா இப்போ பண்ணியிருக்காங்க. எல்லாமே மாறி இருக்குது. நான் படிக்கும்போது இருந்த பாதி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. இப்போ நிறையா கேன்டீனில் இருந்து பைக் நிப்பாட்டுறது கூட இடம் இருக்காது. அந்த மாதிரி நிறையா இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நிறையா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தேன், நிறையா வந்து மாற்றம் நடந்திருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எங்கள் மேடம் எல்லாருமே பார்த்தம்போது ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நான் படிக்கும்போது இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே இன்னும் இருக்காங்க. அவங்க மேடம் எல்லாருமே இருக்காங்க. அவங்களையும் பார்த்து பேசுனதில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ இருக்க மாதிரியே இன்னும் டெவலப் பண்ணி காளீஸ்வர் காலேஜ் வந்து இன்னும் டெவலப் ஆகும்னு நம்புகிறேன். அவங்க நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த காலேஜ் எப்போவும் இருக்கணுன்றத என்னோட ஆசை. இன்னுமே வருஷம் அலுமினி மீட்டிங்கும் நான் வருவேன். என்னோட ஹாப்பினஸ் வந்து இன்னைக்கு ஒரு எல்லையற்றதா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட நேம் வந்து பாண்டிமாதேவி. நான் வந்து பிஏ இங்கிலீஷ் அண்ட் எம்ஏ இங்கிலீஷ் 2மே வந்து காளீஸ்வரி காலேஜில் தான் நான் வந்து பண்ணேன். ஸோ என்னோட பேட்ச் வந்து 2018 to 21 அண்ட் 2021 to 2023. ஸோ எனக்கு இந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் அட்மிஷனுக்கு வெளியில் கேட்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அது மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் எனக்கு என்னோட டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். யூஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோவா தெரில. பட் பிஜி வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. நம்மளோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்காகட்டும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகட்டும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ் அதாவது நம்மளோட எக்ஸ்போஷர் வந்து இன்னுமே வந்து பெருசாக இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த அலுமினி மீட்டுமே வந்து ரொம்ப இந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து திரும்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் நாங்கள் வந்து இப்போ தான் முடிச்சு வந்து போயிருக்கோம். எங்களுக்கு வந்து உடனே வந்து திரும்ப வரும்போது இல்லை, எங்களுக்கு எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து அலுமினி ஆகிட்டோமா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கிளாஸ் ரூமில் இருந்த ஞாபகம், அந்த பெஞ்சு அது எல்லாமே வந்து எங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அந்த பெஞ்சுக்குள்ளே உட்காந்துருக்க வரைக்கும் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது. பட் வெளியில் போகும்போது ரியல் லைஃப் ஃபேஸ் பண்ணும்போது அது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பட் இந்த காலேஜ் வந்து அது எல்லாத்துக்குமே வந்து உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து அனுப்பும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து காளீஸ்வரி காலேஜோட ஒரு அலுமினி அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் பேர் ராம்கி. நான் தாய்லிப்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து 2008ஆம் ஆண்டு வந்து இங்கே வந்து நான் இங்கே கல்லூரி சேர்ந்தேன். இங்கே சேர்ந்த பிறகு ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு இப்போ நான் நாகர்கோவிலில் ஒரு தனியார் கல்லூரியில் தமிழ் ப்ரொஃபஸராக இருக்கேன். அறிவை அள்ளித்தந்த எங்களுடைய கல்விக்கும் கல்வி குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நான் தெரிவிச்சுப்பேன். இந்த நாள் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் இத்தனை வருஷமாக படித்த ஒரு 13 வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்திருக்கோம். எல்லா நண்பரோடையும் தோழிகளும் பார்க்கும் போதில் மனசு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த காலேஜ் வந்து நல்ல முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் படிக்கும்போது ஒரு குறைவான கட்டடம் மட்டும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து கட்டடம் வந்து அதிகமாகவே இருக்கிறது. சொல்ல போனோம்னா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இப்போ படிக்கலையே அப்படின்ற ஆனந்தம் எங்களுக்கு இருக்கிறதான் எனக்கு. வணக்கம், என் பேர் பழனி தங்கம். நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு. நான் வந்து 2008 பேஜு. இங்கே வந்து சொல்லணும்னு நினச்சா இங்கே தான் யூஜி பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பேசிக்காக வந்து இந்த காலேஜ் ரொம்ப சூப்பரு. ஸ்டடியாக இருக்கட்டும், டிசிப்ளினாக இருக்கட்டும், எதுவானாலும் இங்கேருந்து கற்றுக்கிட்டு தான் எனக்கு கவுன்சிலில் சென்னை மெட்ராஸில் யூனிவர்சிட்டியில் எனக்கு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எல்லாமே கிடச்சிது. அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான காலேஜ்னால் இதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அப்புறம் வந்து முடிச்சுட்டு போனதுமே நெக்ஸ்ட் இயரில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காண்டாக்ட் நம்பரு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா அவ்வளோ பேர் எங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் ஓவரால் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வித்து ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்னா இதை சொல்லலாம். பெஸ்ட்டு, சூப்பர். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்தீஸ்வரன். நான் 2008 அண்ட் 2011 பேட்சில் இந்த காலேஜில் வந்து பிஎஸ்சி ஐடி படித்தேன். ஸோ என்னுடைய பேஸ் லொக்கேஷன் ஃப்ரம் சிவகாசி தான். ஸோ என்னுடைய ஃபைனல் இயரில் தான் வந்து எனக்கு இந்த காலேஜ் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் மஹேந்திரா சிஸ்டமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது. ஸோ அங்கேருந்து தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. டில் நவ் நான் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன்னா, ஸோ அதுக்கு காரணம் இந்த காளீஸ்வரி காலேஜில் எனக்கு இவங்க கொடுத்த பேஸ் எஜுகேஷன் தான். ஸோ நான் இப்போ கரண்டாக டிசிஎஸில் வந்து அசிஸ்டன்ட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இந்த காலேஜில் இருந்தது. பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் த ஐடி டிபார்ட்மெண்ட். பட் ஆனால் நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன பிரேக் கிடைச்சா கூட இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளோர்ஸும் போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணிட்டுருவோம். என்கொயரி எல்லாமே அப்வியஸாக மெயினாக வந்து எங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான். என்னுடைய சீனியர் இதுக்கு முன்னாடி அங்கே பேசிக்கிட்டு இருந்தார் ஸ்டேஜில். அவர் என்ன சொல்ல வந்தார்னா, விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து இந்த காலேஜில் வந்து நீங்கள் இன்ட்ரோ பண்ணிங்கன்னா அவர் ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நானுமே வந்து அதை அக்ரி பண்ணிக்கிறேன். விஷுவல் கம்யூனிகேஷனுங்கிற ஒரு ஒரு எஜுகேஷனை வந்து எஸ்கேசியில் கொண்டு வந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் இப்போ எல்லாருமே விஷுவல் கம்யூனிகேஷன் பார்த்தா எல்லாமே எஸ்ஆர்எம் அப்படின்னு சென்னை சைடு இருக்கிற கல்லூரிகளுக்கு தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த எஜுகேஷன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இங்கே உள்ள லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மை செல்ஃப் டாக்டர் கணேஷ் பிரபு. இப்போது திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷனோட ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் காளீஸ்வரி காலேஜில் 2007 to 2010 பிஎஸ்சி ஐடி படித்தேன்.
நான் காளீஸ்வரி காலேஜ் எப்படி பார்க்குறேன்னா என்னோட லைஃப்பில் பிஃபோர் காளீஸ்வரி ஆஃப்டர் காளீஸ்வரி அப்படின்னு 2 வேர்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் ஒரு டெஸ்டினி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு காலேஜ் யூஜி லைஃப் வந்த உடனே அதில் ஒரு டெஸ்டினியை நான் சூஸ் பண்ண முடிஞ்சது. என்னோட பேஷன் விஷுவல் கம்யூனிகேஷன், சினிமா. நம்ம சரௌண்டிங்கில் விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலும் விஷுவல் கம்யூனிகேஷனை சப்போர்ட் பண்ணுற ஒரு கோர்ஸ் தான் நான் ஐடி எடுத்திருந்தேன். ஐடி எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு விஸ்காம் படிக்கிறதுக்கு. இப்போயே நான் காளீஸ்வரி காலேஜுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புளுக்கு ஒரு மீடியாவோட ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒன்று. ஏன்னா நம்ம நிறையா ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு மீடியாவுடைய சப்போர்ட் இருந்தால் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் காளீஸ்வரி காலேஜில் ஒரு கேம்பஸ் கல்ச்சர் டிசிப்ளின் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு விஷயம். ஏன்னா நான் நிறைய காலேஜஸ் பார்த்துட்டேன். பீயிங் அகடமிஷியன், நான் காளீஸ்வரி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்னோட போஸ்ட் கிராஜுவேட்டுக்காகட்டும், என்னோட பிஹெச்டி ஆகட்டும், நான் ஒர்க் பண்ண காலேஜஸ் கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி காலேஜ், தென் இந்துஸ்தான் காலேஜ், நெஹ்ரு காலேஜ், இப்போ நான் ஒர்க் பண்ணுற கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எல்லாத்துலேயும் நான் பார்க்குற பல விஷயங்கள் வந்து இங்கே காளீஸ்வரி காலேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காளீஸ்வரி காலேஜில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அண்ட் கேம்பஸ் கல்ச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேம்பஸ் கல்ச்சரை நான் வந்து ரொம்பவே வரவேற்கிறேன். அந்த ஒரு கேம்பஸ் கல்ச்சர் இருக்கிறதுனால தான் இந்த சரௌண்டிங்கில் ஸ்டில் காளீஸ்வரி காலேஜ் அப்படிங்கிற ஒரு கிரேஸ் இன்னமும் பீப்புள் கிட்ட இருக்குது. அந்த கேம்பஸ் கல்ச்சர் இன்னமும் இதை வரப்போகிற காலங்களே வேணும். நான் 2007 கேம்பஸை பார்த்ததுக்கும் இப்போ கேம்பஸை பார்த்ததுக்கும் ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக பார்க்குறேன். லைப்ரரி, நியூ லைப்ரரி, ஒரு டிஜிட்டைஸ்டு லைப்ரரி, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம படித்த காலேஜில் இப்படி ஒரு அலுமினை மீட் வச்சு எங்களை கூப்பிட்டதில். தேங்க்யூ ஆல். நான் இந்த காலேஜில் படித்தேன் 2002 2005 பேட்ஜு. என்னோட பேர் நாராயணமூர்த்தி, பிகாம் ரெகுலர். இந்த காலேஜில் நான் படிக்கும்போது என்னோட ஹெச்ஓடி வந்து நாகேந்திரன் சார். இந்த காலேஜில் நான் படித்து முடித்து முதல்ல வாலிபாலுக்குன்னு கப் எடுத்து கொடுத்த முதல் மாணவன். இந்த காலேஜுக்கு பெருமையும் இருந்தது, என்னோட பெருமையும் இருந்தது. இப்போ நான் வந்து விளாம்பட்டி ஸ்கூலில் ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் நான் டீச்சராக இருக்கேன். +1 +2க்கு காமர்ஸ் அக்கௌண்டன்சி. இந்த காலேஜுக்கு நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தேங்கிறத விட என்னோட ஸ்டூடெண்ட் இந்த காலேஜில் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது என்னோட பெருமை, ப்ளஸ் இந்த காலேஜுக்கும் பெருமை. இந்த காலேஜில் படித்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பெஸ்ட்டாக இருக்காங்க. இந்த காலேஜ் வந்து இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சு இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த அலுமினி வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குது. ப்ளஸ் இந்த அலுமினியால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் மீட் பண்ணோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலேஜுக்கும், காலேஜ் முதல்வர், காலேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் எங்களோட நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குணசீலராஜ். நான் வந்து 2003 2006 வரைக்கும் இங்கே எஸ்கேசியில் படித்தேன். படித்தேங்கிறத விட இங்கே வந்து நிறையா பர்சனலாக என்னோடய கேரியரை டெவலப் பண்ணுறதுக்கு தான் என்னோடய ஸ்டாஃபாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு இது பண்ணாங்க. இப்போ நான் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் 16 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குமே எனக்கு வந்து இந்த காலேஜ் தான் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் என்னோடய கேரியர், என்னோடய ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வரைக்குமே எனக்கு கொண்டு வந்தது எஸ்கேசி தான். ஸோ அது போக இந்த அலுமினிய மீட்டில் வந்து பல வருஷமாக பார்க்காததை நேரில் பார்த்துருக்கோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை. ஃபேமிலியாக எடுத்து போகிறதுக்கு கூட இது வந்து எங்களுக்கு இதை ஜாயின் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த டேவும் சரி, இந்த காலேஜையும் சரி கண்டிப்பாக நான் மறக்கவும் மாட்டேன். திரும்பியும் கண்டிப்பாக வருவோம். தேங்க்ஸ். ஐ எம் நந்தினி. நான் வந்து 2002 to 2005 ஒரு 18 வருஷம் கழிச்சு இந்த காலேஜுக்குள்ளே நான் திருப்பி வந்திருக்கேன். ஒரு ஒரு கலர்ஃபுல்லான மெமரிஸ் இது வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு திருப்பி பார்க்க வச்சுருக்கேன் என்னோடய லைஃப்பை பின்னாடி. எனக்கு இங்கே வந்துட்டு நான் வந்து படிப்பு மட்டும் கற்றுக்கல, வாழ்க்கையில் வந்து எப்படி சர்வைவ் பண்ணணும் அப்படிங்கிறதே எனக்கு இந்த காலேஜ் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நானுமே இப்போ வந்து ஒரு கலெக்ஷனில் வந்துட்டு ஹச்ஆராக இருக்கேன் அப்படின்னா இங்கே நிறையா கற்றுக்கிட்ட அந்த விஷயம் வந்து என்னோட லைஃப்பில் வந்துட்டு என் கூட இப்போ வரைக்கும் சர்வைவல் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காலேஜ் அப்படின்னா என்னோட லைஃப்பில் வந்துட்டு மறக்க முடியாத ஒன்று. அது இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே அது என்னோட லைஃப்பில் சர்வை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. சேம் பேஜ். எனக்கு இந்த காலேஜ் மூலமாக தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க, லைக் நந்தினி. எஸ், இந்த காலேஜில் வந்து நிறையா பாசிட்டிவ் வைப்ரேட் எனக்கு இருந்திருக்கு. நிறையா லெக்சர்ஸ்லாம் நல்லா என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து பயப்படவே தேவையில்லை. நாங்கள் ஸ்கூல் பயந்து வந்து இங்கே வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்தது. அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க, ஒரு பயமே இருக்காது. ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு ஆக்டிவ் ஸ்கூலில் பண்ணுவேன், பட் காலேஜில் வந்து அவ்வளோவா இதுக்கு கொடுப்பாங்களா, இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களான்லாம் யோசித்தேன்.
ஆனால் அதை இந்த காலேஜில் ரொம்ப கொடுத்தாங்க. அங்கே கொடுத்த சர்டிஃபிகேட்டுக்கு மெடல் இன்னும் என் பிள்ளைகிட்ட காமிச்சு நான் பூரிப்பட்டுக்குவேன். தேங்க்யூ. சூப்பர்டா.